பிக் பாஸ் சீசன் 8 வேற லெவலான ஆரம்பம். அதுலேயும் வந்து விஜய் சேதுபதி எண்டில் ஒரு ட்விஸ்ட் வச்சாரு. அந்த ட்விஸ்ட்டில் ஒரு கண்டஸ்டன்ஸ் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக ஒரு ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ். அதை வந்து அவங்க வெளியேறிட்டாங்களா, சீக்ரெட் ரூமில் வச்சுருக்காங்களா, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வணக்கம் மக்களே, நேஷனல் வுட்ஸ்லேருந்து உங்கள் மணிவண்ணன். கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்னைக்கு பிக் பாஸில் விஜய் சேதுபதி கடைசியாக சொன்ன டைலாக் என்னென்னா, அடுத்த 24 மணி நேரத்தில் பிக் பாஸ் வீட்டிலேருந்து ஒரு எலிமினேஷன் நடக்க போகுது அப்படின்றது சொன்னார். இது நடந்தால் எந்த ஒரு பிக் பாஸ்லையும் நடக்காத ஒரு சரித்திரம் தமிழ் பிக் பாஸில் நடந்திருக்கு. ஏகப்பட்ட லாங்குவேஜில் பிக் பாஸ் நடக்குது. இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எந்த ஒரு பிக் பாஸ்லையுமே எடுக்கலை. தமிழ் பிக் பாஸில் இது எடுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பேசிக்கலி ஒரு டிஆர்பி ஸ்டண்ட் தான். ஏன்னா ஒரு ஆடியன்ஸை கொண்டு வரணும், மிகப்பெரிய ஐப்பு எடுத்துகிட்டு போகணும்னா வீட்டுக்குள்ளே எதனா ஒரு சம்பவங்கள் நடந்தால் தான் நடக்கும். அதுவும் எதிர்பாராத ஒரு சம்பவங்கள், இதுக்கு முன்னாடி நடக்காத ஒரு சம்பவம் நடந்தால் தான் அந்த ஒரு இம்பேக்டை எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி எந்த பிக் பாஸ்லையும் நடக்கலை அப்படின்னும் போது இந்த தமிழ் பிக் பாஸில் நடந்தால் ஆடியன்ஸ்லாம் முதல் நாள் எலிமினேஷனா என்னென்ன நடக்குது அப்படின்ற ஒரு ஆடியன்ஸை வந்து உள்ளே ஈர்க்கிறதுக்கான ஒரு திட்டமாக தான் நான் பார்க்குறேன். அதில் குறிப்பாக ஒரு ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ் எலிமினேட் ஆகிட்டாங்கன்றது தகவல் வருது. குறிப்பாக யாருன்னு பார்த்தீங்கன்னா சச்சினா நமிதாஸ். ரெண்டாவதா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ரெண்டாவதாக நுழைந்த சச்சினா தான் இந்த வீட்டை விட்டு வெளியேறியிருக்காங்க அப்படின்றதான் நமக்கு தகவல் கிடச்சிருக்கு. ஸோ இது எப்படி ஒரே நாளில் ஒருத்தர் எலிமினேட் பண்ணுறது எல்லாம் நியாயமாக இருக்கா, இதெல்லாம் அன்ஃபேர் இல்லையா அப்படின்ற மாதிரி பல பேரும் கேட்குறீங்க. அந்த அன்ஃபேர் ரீதியில் தான் நான் இருக்கேன். ஏன்னா வந்து ஒரு 24 மணி நேரம் கூட முடியலைங்க. எந்த பேசிஸில் எலிமினேஷன் பண்ணுறாங்க, என்ன காரணத்தை பேஸ் பண்ணி அவங்க எலிமினேட் பண்ணியிருக்காங்கன்றலாம் தெரில. ஒட்டுமொத்த என்னென்னா, மேபி பாய்ஸ் இந்த அட்வான்டேஜை யூஸ் பண்ணிட்டாங்களா என்னமோ. பாய்ஸ் எங்களை நாமினேட் பண்ணாதீங்க, நீங்கள் வந்து உங்கள் கேர்ள்ஸ்குள்ளேயே டிசைட் பண்ணிங்கன்ற மாதிரி கேர்ள்ஸில் மொத்தமாக இப்படி டிசைட் பண்ணாங்களா, இல்லை ஒட்டுமொத்த ஆண்களும் பெண்களும் சேர்ந்து ஒரு யாராவது ஒருத்தர் எலிமினேட் பண்ணணுன்ற மாதிரி குழுவாக சேர்ந்து அந்த பொண்ணை எடுத்திருக்காங்களா, இல்லை எதனா ஒரு டாஸ்க் ரீதியில் எலிமினேட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. ஆனால் சச்சினா நமிதாஸ் தான் எலிமினேட் ஆகியிருக்காங்கன்றது உறுதியான தகவல் மக்களே. அதில் குறிப்பாக அவங்க வந்து அவங்களோட திறமையை எல்லாமே வெளிக்கொண்டு வந்து என்னோட ஒரு பிரைட் ஃபியூச்சர் வரும்னு நினச்சி வந்தாங்க. அவங்க கனவு சிதைக்கப்பட்டது அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை. என்னை பொறுத்த வரையும் 1 டே எலிமினேஷன் டோட்டலி அன்ஃபேர். 1 வீக் எலிமினேஷன் என்னை பொறுத்த வரையும் அன்ஃபேர் தான். ஏன்னா சில பேர் வந்து டேரெக்டாக வந்து பேசுவாங்க. ஸோ அவங்களோட டைப் வந்து எல்லாருக்கூட ஈஸியாக மிங்கிள் ஆகிற கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்கும், பர்சனாலிட்டியாக இருப்பாங்க. சில பேர் வந்து ஒரு நாள் எடுக்கலாம், 2 நாள் எடுக்கலாம், ஏன் ஒரு வாரம் கூட டைம் எடுக்கலாம். அவங்க அந்த ஒரு வாரம் டைம் எடுக்கிறதாங்காட்டி எலிமினேஷனில் இருந்தால் ஸோ அவங்க ப்ரூவ் பண்ண முடியாத வாய்ப்பில் வெளியே போயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கான சான்ஸே வந்து இதுவாகிடுதுல. அதுலேயும் குறிப்பாக ஒரு வாரம் கூட பரவாயில்ல கம்பேர் டு ஒரு நாள். அந்த ஒரு நாளோட எலிமினேஷனில் இட்ஸ் டோட்டலி அன்ஃபேர். ஸோ சில பேர் வந்து இல்லை அவங்கள சீக்ரெட் ரூமில் வச்சுருப்பாங்க, அப்போல்லாம் பண்ணுவாங்கன்ற மாதிரி டாக்ஸ் போயிட்டுருக்கு. பட் அப்டேட் கிடைச்ச வரையும் பார்த்தீங்கன்னா எலிமினேட்டட் அப்படின்ற மாதிரி தான் தகவல் வருது. ஸோ நமக்கு கிடைச்ச தகவல் படி மேபி இது வந்து ஒரு 70% உண்மைன்னு நம்பலாம், 30% வாய்ப்பு இல்லைன்னு நம்பலாம். ஆனால் இந்த ஒரு சம்பவம் நடந்தால் ஒரு மிகப்பெரிய டிஆர்பி ரைஸ் ஆகும். ஸோ ஐயோ ஒரே நாள் எலிமினேஷனான்ற மாதிரி மக்கள் எல்லாமே டிவி முன்னாடி வந்து பார்ப்பாங்க. அப்படி என்னதான் நடந்திருக்குன்னு போய் பார்க்கலான்ற மாதிரி ஒரு ஸ்டண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முதல் நாளே ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணால் தான் அடுத்தடுத்து நீங்கள் எபிசோடு பார்ப்பீங்க இல்லையா. அதனால் ஒரு டிஆர்பி ஸ்டண்ட்டுக்காக பண்ணியிருக்காங்களோ அப்படின்ற ஆங்கிள்லையும் நமக்கு யோசிக்க தோணுது. எதாக இருந்தாலும் நாளைக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு கிடைச்ச தகவல் படி சச்சினா நமிதாஸ் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிட்டார் அப்படின்றதா தகவல். ஸோ அவங்க எலிமினேட் ஆனது அன்ஃபேர். பட் வீட்டுக்குள்ளே இருந்தால் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பார்களா அப்படின்னு யோசிக்கும் போது கொஞ்சம் கம்மி தான். அவங்க ஏஜ் 21 வயசில் இவ்வளோ தூரம் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதே பெரிய விஷயம். பட் இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி. பட் அவங்களால பெரிய கேமில் ஒரு பெரிய மாற்றங்கள் நடந்திருக்காதுன்றது தான் என்னோட ஒப்பீனியன். பட் எனிவே வைல்ட் கார்டு என்ட்ரிலையாவது திரும்ப வாய்ப்பு கொடுக்குறாங்களான்னு பார்க்கலாம். ஒரு நாளில் எலிமினேட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு 2வது வாய்ப்பு கொடுக்கலன்னா இது டோட்டலி அன்ஃபேரு. ஸோ அந்த 2வது, ஏன்னா கிட்டத்தட்ட பிக் பாஸோட வரலாற்றிலேயே கம்மியான நேரத்தில் எலிமினேட் ஆன ஒரு நபர் இவங்கள தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எலிமினேஷன் யாருக்குமே நடக்கக்கூடாது. 2வது வாய்ப்பாவது கொடுத்துருங்கடா, அந்த பொண்ணுக்கு சின்ன பொண்ணியா 2வது வாய்ப்பை கொடுத்து திரும்ப வீட்டுக்குள்ளே அமிச்சிங்கன்னா கூட அந்த வாய்ப்பை நல்ல ரீதியில் பயன்படுத்தி சஸ்டெயின் ஆனால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு அதுக்கு பேஸ் பண்ணி ஒரு டாஸ்க் இருக்கும். என்ன டாஸ்க்காக இருக்க போகுது, ஏதாக இருக்க போகுதுன்றது நாளைக்கான 9 மணி ப்ரோமோவில் நம்ம எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறீங்க. நீ என்ன நினைக்கிறீங்க? சச்சினா நமிதேஷன் எலிமினேஷன் வந்து இது ஃபேர் இல்லையா, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி பிக் பாஸோட லைவ் அப்டேட், ஸோ எலிமினேஷன் எக்ஸ்க்ளூசிவ் அப்படிலாம் தெரிஞ்சுக்கிங்கன்னா நேஷனல் வுட் சேனலோட இணைஞ்சிருங்க. பாய் மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.